Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா SIT இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். SIT 2024ல தமிழ் டப்ல ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா த்ரில்லர் மூவி. இந்த மூவியோட SITக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை தான் நரேட் பண்ணி ஷார்ட் ஃபார்மா SITன்னு வச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா பணக்கார வீட்டு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போனால் அவரோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அவளை யார் கொலை பண்ணாங்கிறத ஹீரோ அண்ட் அவரோட ஸ்பெஷல் டீம் ஒன்றா சேர்ந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பதிலாக நம்மளோட ஃபர்ஸ்ட் வே தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பராக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை எஃபெக்டிவாக ப்ராப்பராக பிளேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான். நிறைய கேரக்டர்ஸை இன்வால்வ் பண்ணி மர்டர் எப்படி நடந்திருக்குங்கிற டைம் ஸ்லாட் வைஸில் ஒரு நான்-லீனியர் ஸ்க்ரீன் பிளே நரேஷனில் உங்களை மிரட்டி விட்டுருப்பாங்க. தமிழில் ரிலீஸ் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு நொடி மூவி ஆகட்டும், 20,000 கண்கள் மூவி ஸ்டைலில் அந்த டைம் ஆஃப் பேட்டர்னில் அவங்க தப்பிக்கிறதுனாலையும் உள்ள வெளில வந்துட்டு போகிறதுனாலையும் யார் அந்த மர்டரை பண்ணியிருப்பாங்கிற கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி பயங்கரமான ஒரு என்கேஜிங்கான ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. சிம்பிளி சூப்பருங்கிற மாதிரியான சில்லியான சின்ன சின்ன விஷயத்தை தான் மெயின் ப்ளாட்டாகவே நரேட் பண்ணி மாற்றி காமிச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஸ்லோ பன் த்ரில்லராக ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்றா சேர்ந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ட்ராமா ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த கொலை யார் பண்ணியிருப்பாங்கிற ஹைப் ஏற்றி நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனே புருஷன் மேலே கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்களோட அஃபேரில் இருக்கிறதுனால புருஷன் தான் இதை பண்ணியிருப்பான்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஒரு டைம் ஸ்லாட்டில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வரதுக்காக என்னென்ன உண்மையை சொல்லி யாரை மாட்டி விடுறாங்கிறது நீட்டாக இருந்துச்சு. மூவியில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா லாஜிக் பயங்கரமாக அடி வாங்கிச்சு. ஓவர் ட்ரமேட்டிக்காக இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே ரியாலிட்டி ஃபேக்டரே இல்லைங்கிறது அப்பட்டமாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மூவியோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் அடாப்டேஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்தளவுக்கு எமோஷனல் கனெக்ட் பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாமல் போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அந்த மூவியில் வரக்கூடிய ஐட்டம் சாங்ஸ் அண்ட் அன்வான்ட் ஆக்ஷன் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனாக இருக்குது. SIT மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டிங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பீட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.